அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு ரைடன் பூக்கள் சேனல். உள்ளன்போடு உடனிணைந்து பயணிப்போம். இங்க உங்ககிட்ட கதைகளையும் இந்த பிரபஞ்சத்துல நாம அறிந்தும் அறியாமலும் இருக்கும் அரிய விவரங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம சேனல்ல வர காணொளிகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆதியும் அந்தமும் எல்லாம் அதிசயம்தான் இந்த அண்ட பிரம்மாண்டம். இங்கே கண்ணுக்கு தெரியாத கடவுள் துகளும் கருந்துளைகளும் கணக்கின்றி இருந்தாலுமே அதனோடு கூடவே ரசித்திடச் செய்யும் பல உயிரினங்கள் பற்றிய உண்மைகளும் இருக்கு. எடுத்துக்காட்டா மிக குறைந்த அதிர்வெண் மற்றும் மிக உயர்ந்த அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்பதிலும் அந்த ஒலிகளின் மூலத்தை கண்டறிவதிலும் நாய்கள் மனிதர்களை விட மிக சிறந்தவையா இருக்கு. ஆனா நிறங்களை அறிய மனிதர்களோட கண்களில் 3 வகையான கூம்பு வடிவ செல்கள் இருக்கிற மாதிரி நாய்களின் கண்களில் எத்தனை வகையான கூம்பு வடிவ செல்கள் இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான விடைய நான் அடுத்த காணொலியில சொல்றேன். போன காணொலியில கேட்ட சிப்பிகளோட இதயத்துல எத்தனை அறை இருக்குன்ற கேள்விக்கான விடை 3 என்பதே. தவறு செய்வது மனித சுபாவங்கிறத உணர்ந்து தவறுகளை மன்னிக்கவும் பழகணும்ன்ற கருத்தை சொல்ற இந்த கதை ஒரு பயணம் மாதிரி உங்களை ஒரு புதிய உலகத்தில் கொண்டு சேர்க்கும். நாம நம்ம ரைடன் பூக்களோட சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. ஒரு குக்கிராமத்தில் ஓர் தலைவர் இருந்தார். அவரிடம் நிறைய நாய்கள் இருந்தன. தவறு செய்த தனது ஊழியர்களை அந்த நாய்களுக்கு இரையாக்குவதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் வேலைக்காரர்களில் ஒருவர் தவறான ஒரு கருத்தை சொன்னார். அத்தலைவருக்கு கோபம் வந்துவிட்டது. இவனை நாய்களுக்கு தூக்கி எறியுங்கள் என்று கட்டளையிட்டார். நான் உங்களுக்கு 10 வருடங்களாக சேவை செய்தேன். நீங்கள் இப்படி ஒரு தண்டனையை எனக்கு தரலாமா என்று வேலைக்காரன் கெஞ்சினான். அந்த தலைவர் அதை பொருட்படுத்தவில்லை. அதனால் தயவு செய்து என்னை அந்த நாய்களுக்கு தூக்கி எறிவதற்கு முன் 10 நாட்கள் அவகாசமாவது தாருங்கள் என்று கெஞ்சினான். தலைவர் ஒப்புக்கொண்டார். அந்த 10 நாட்களில் வேலைக்காரன் நாய்களை பார்த்து கொண்டிருக்கும் காவலரிடம் சென்று அடுத்த 10 நாட்களுக்கும் தான் அந்த நாய்களுக்கு சேவை செய்ய விரும்புவதாக கூறினான். காவலர் குழப்பமடைந்தார். ஆனாலும் ஒப்புக்கொண்டார். அந்த வேலைக்காரன் அந்த நாய்களுக்கு உணவளித்தான். அவற்றை சுத்தம் செய்தான். குளிப்பாட்டவும் தொடங்கினான். அவற்றிற்கு அனைத்து விதமான வசதிகளையும் வழங்கி அன்பு காட்டினான். 10 நாட்கள் முடிந்தது. வேலைக்காரனை தண்டிப்பதற்காக நாய்களிடம் தூக்கி எறியும்படி தலைவர் உத்தரவிட்டார். அவன் தூக்கி எறியப்பட்ட போது அவை ஓடி வந்து அவனின் கால்களை நக்கத் தொடங்கின. இதனை கண்டு அனைவரும் வியந்தனர். இதை பார்த்து திகைத்த தலைவர், என் நாய்களுக்கு என்ன நேர்ந்தது என்றார். நான் 10 நாட்களுக்கு மட்டுமே இந்த நாய்களுக்கு சேவை செய்தேன். அவை என் சேவையை மறக்கவில்லை. நான் உங்களுக்கு 10 வருடங்கள் சேவை செய்தும் என் முதல் தவறை கூட மன்னிக்காமல் நான் உங்களுக்கு செய்த அனைத்தையும் மறந்து என்னை தண்டிக்க உத்தரவிட்டீர்கள் என வேலைக்காரன் பதிலளித்தான். தலைவர் தனது தவறை உணர்ந்து வேலைக்காரனை விடுவிக்க உத்தரவிட்டார். ஒருவர் செய்த ஒரு தவறுக்காக அவர் நமக்கு செய்த உதவிகளை எல்லாம் மறந்து அவரை வாழ்நாளெல்லாம் ஒதுக்கி வைத்து வாழும் எத்தனையோ பேர் நம்மிலும் இல்லாமல் இல்லை. தவறு செய்வது மனித சுபாவம். இதை உணர்ந்து தவறுகளை மன்னிக்கவும் பழகணும். இந்த கதையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதில் நீங்கள் பெற்ற அனுபவம் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கதையாடல்களுக்கு நம்ம ரைடன் பூக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. செவி மடுத்த அனைவருக்கும் நன்றி.